ஒரு ஒரு வீடு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஓகேங்களா, ஒரு 450 to 500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நம்ம ஒரு வீடு கட்டி கொடுக்குறோம். அதாவது வந்து லோ பட்ஜெட்டில் கட்டி கொடுக்குறோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 18 லட்ச ரூபா தான். இன்றைக்கி 18 லட்ச ரூபாவில் இடமே கிடைக்காது. நீங்கள் 50% நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா மீதி 50% உங்களுக்கு இஎம்ஐ ப்ராசஸில் நாங்கள் உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம் சார். 7,50,000 ரூபா இடத்தோட மதிப்பு சரிங்களா. நீங்கள் ஒரு 2,50,000 கையில் வச்சா மீதி 5 லட்ச ரூபா உங்களுக்கு லோன் போடுவோம். இப்போ நீங்கள் இடம் ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெவலப் ஆன இடத்துல நீங்கள் வாங்குறத விட டெவலப் ஆகிட்டு இருக்க இடத்துல நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும் சரிங்களா. வீடு வந்து பார்த்தீங்கன்னா புதுசான மக்கள் உள்ள என்டர் ஆவாங்க சரிங்களா. அந்த மாதிரி வந்து இங்கே வந்து மோஸ்ட்லி வாங்கினவங்க யாருன்னா என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. வணக்கம் நேயர்களே, தாம்பரத்தை அடுத்துள்ள மணிமங்கலம் பகுதியில லோ பட்ஜெட்ல அப்ரோட் வீட்டு மனைகளையும் 50-50 இஎம்ஐ ஆஃபர்ல தனி வீடுகளையும் சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க சக்சஸ் ப்ராப்பர்ட்டி என்டர்பிரைசஸ் நிறுவனம். இந்த மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தின் எம்டி திரு பாலகுமார் அவர்களோடு நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. மணிமங்கலம் பக்கத்துல லோ பட்ஜெட்ல வந்து பிளாட் வந்து செல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா சார். அது மட்டும் இல்லாம 50-50 இஎம்ஐ ஆஃபர் கொடுக்குறீங்க இல்லையா? ஆமா சார். அந்த ஆஃபரை பத்தி ஃபர்ஸ்ட் டீட்டெயிலா சொல்லுங்களா சார். சார் இப்போ வந்து தாம்பரம் சர்க்கிளில் வந்து இன்றைக்கி வந்து இஎம்ஐ ப்ராசஸில் வந்து ஒரு இடம் வாங்க முடியுமா இல்லை வீடு வாங்க முடியுமானா கண்டிப்பாக வாங்க முடியாது. ஆமாம். சரி, தாம்பரத்தில் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மணிமங்கலம்ல வந்து டார்கெட் பண்ணால் மணிமங்கலத்துலேயே வந்து இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ரேட் வைஸில் வந்து பார்க்கும்போது அங்கேயும் வாங்க முடியாது. மணிமங்கலம் அடுத்த குளத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஎம்ஐ ப்ராசஸில் வீடு கட்டி கொடுக்குறோம் சார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஓகேங்களா, ஒரு 450 to 500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நம்ம ஒரு வீடு கட்டி கொடுக்குறோம். அதாவது வந்து லோ பட்ஜெட்டில் கட்டி கொடுக்குறோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 18 லட்ச ரூபா தான். இன்றைக்கி 18 லட்ச ரூபாவில் இடமே கிடைக்காது. ஆனால் நாங்கள் வீடு கட்டி கொடுக்குறோம். 18 லட்ச ரூபாவில் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ப்ராசஸில் நீங்கள் 50% நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா மீதி 50% உங்களுக்கு இஎம்ஐ ப்ராசஸில் நாங்கள் உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம் சார். இப்போ நம்ம சைட்டு வந்து மணிமங்கலம் பக்கத்தில் கரெக்டாக எங்கே சார் இருக்குது சார்? இப்போ நம்மளோட சைட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4-5 ஏரியாவுக்கு வந்து ரோடு பிரியுது சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேருந்து கடுவஞ்சேரி வழியாக போனால் ஒரு 2.5 கிலோமீட்டரில் வந்து அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் ஹைவே வருது பார்த்தீங்களா. இப்போ நான் லேஅவுட் போட்டிருக்கேன்ல, ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த லேஅவுட் போட்டிருக்கேன்ல ஹைவே சிட்டி, அந்த சைட் வந்துடும் சார். உங்களுக்கு கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர் ஊருக்குள்ளே போய் போகிற மாதிரி இருக்கும் கடுவஞ்சேரி ஊர் சரிங்களா. அப்படியே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் இப்படி போனீங்கன்னா நீங்கள் குளத்தூர் வந்துடும் சரிங்களா. மணிமங்கலம் குளத்தூர் வந்துடும் சரிங்களா. அப்படியே நீங்கள் இப்படி ரைட்டில் கட் பண்ணாமல் நீங்கள் நேராக போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உரகோட அந்த சிப்கார்டு வருது பார்த்தீங்களா, உரகோட சிப்கார்டு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த வல்லக்கோட்டை முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா அந்த வல்லக்கோட்டை முருகன் கோயில் வந்துடும். நீங்கள் அதுலேருந்து நீங்கள் லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா நேராக உங்களுக்கு படப்பை வந்துடும் சார். கிட்டத்தட்ட 4 ஊர் ஜங்ஷன் தான் நம்மளோட சைட்டு லொக்கேஷனாக இருக்குது. சரி சார். இப்போ நம்ம சைட்டு வந்து என்ன அப்ரூவ்டு சார்? எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க சார்? சைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். நம்ம சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு சார், வித் ரெரா சர்டிஃபிகேட்டில் பிளாட் நம்பரோட மென்ஷன் ஆகிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டு வந்து கிட்டத்தட்ட 200-250 பிளாட்டு சார். இது ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட லேஅவுட்டு. இதில் வந்து ஒரு 67 பிளாட் வந்து நம்ம ஹோல்டு பண்ணி வச்சோம். அந்த 67 பிளாட்டு தான் இன்றைக்கி வந்து லோ பட்ஜெட்டில் நம்ம கொடுக்குறோம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக நான் அந்த லேஅவுட்டை போட்டேன்னு வச்சோங்களேன், ரோடு போட்டு காம்பவுண்டு போட்டு எல்லாம் போட்டு டிசைன் பண்ணி போட்டோன்னா குறைஞ்ச ஒரு 2,000 2,200 இல்லாமல் விற்க முடியாது சார். நீங்கள் இப்படி வெளியே போய் நீங்கள் சைட்டு நிறையா சைட்டு இருக்குது, நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. 2,000 கம்மியாக இங்கே எங்கேயுமே லேஅவுட் கிடையாது சார். 2,000 கம்மி லேஅவுட்டே கிடையாது. சரி சார். சரி, இப்போ நம்ம சைட்டில் வந்து எந்த ஏரியா மக்கள் வந்து அதிகமாக பிளாட் வாங்குறாங்க, என்ன பர்பஸ்க்காக வாங்குறாங்க? இப்போ நம்ம ஏரியாவில் யார் வாங்குறாங்கன்னா லோக்கலில் இருக்கிறவங்களே வாங்குறாங்க சார். லோக்கலில் இருக்கிறவங்களே மணிமங்கலத்தில் இருக்கிறவங்க, குண்டத்தூர் பக்கத்தில் தான் இருக்குது, குண்டத்தூர் ஹைவே பக்கத்தில் இருக்குது, குண்டத்தூரில் இருக்கிறவங்க வாங்குறாங்க, ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து வாங்குறாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினில் அந்த மடிப்பாக்கம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைதாப்பேட்டை அந்த 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 சைட்லேருந்து நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. என்னன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா பொல்யூஷனு கிடையாது சரிங்களா. இன்னொரு விஷயம் தண்ணி பிரச்சனை கிடையாது சரிங்களா. இது 2 தான் இன்றைக்கி வந்து சிட்டியில் வந்து பெரிய பிரச்சனையாகுது. இந்த பிரச்சனை யாருக்கு வந்து தேவைப்படுதோ அவங்க இங்கே வந்து வாங்குறாங்க சார். சரி சார். நான் நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே பார்க்குறேன், ஒரு அழகான வீடு இருக்குது. ஆமாம். சுற்றி நிறைய மரங்கள்லாம் இருக்குது. ஆமாம். இந்த மாதிரி இயற்கையாக சூழல் எதிர்பார்க்குறவங்க இங்கே வாங்குறாங்களா? இப்படி கண்டிப்பாக வாங்குறாங்க சார். விஷயம் என்னென்னா நாங்களே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்குன்னா சின்னதாக வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மேப் போட்டு ரெடி பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதேமாதிரி நீங்கள் பாருங்கள், சுற்றி இருக்குது ஒரு 100-200 ஏக்கர் கிட்டே இருக்கும் சரிங்களா. இப்போ இது எல்லாமே புஞ்சை நிலத்தில் தான் சேருது, நஞ்சை நிலம் கிடையாது. நஞ்சை நிலம் மீன்ஸ் வந்து என்னென்னா விவசாய பூமி. புஞ்சை நிலம் என்னன்னா வானம் பார்த்த பூமி, விவசாயம் பண்ண முடியாது, லேஅவுட்டுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும். அப்படின்னும் போது பின்னாடி வந்து புஞ்சை நிலம் நீங்கள் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி போனீங்கன்னா நேராக வந்து உங்களுக்கு சிப்கார்டு வந்துடும். தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? பிள்ளைப்பாக்கம் சிப்கார்டு உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதுனா ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் வரும். வேக்கண்ட் இடமா இருந்தால் தெரில,
ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும். அப்படி நம்ம லேஅவுட் போட்டு போகும்போது 2000 3000 இப்படி தான் ஏறி போவோம். அந்த ஏரியாவுக்கு இதுதான் என்ட்ரன்ஸ். சரி சரி சரி. இப்போ வந்து லோ பட்ஜெட்ல நம்ம சைடில் இடம் வாங்கிக்கலாம். ஆமாம், லோ பட்ஜெட்டில் வாங்கிக்கலாம். சரி, இப்போ என்ன ப்ரைஸ் சார்? இப்போ நீங்கள் செங்கல்பட்டு தாண்டி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். செங்கல்பட்டு தாண்டி இன்னைக்கு என்ன சார் ரேட்டு போயின்னு இருக்குது? செங்கல்பட்டு தாண்டி எப்படி 2000 2500 சரி, செங்கல்பட்டு தாண்டி மேல்மருத்தூர் தாண்டி அங்கே 2000 வந்தாங்க. 2000 வந்துட்டாங்களா? சரிங்களா, இங்கே வெறும் சரிங்களா அங்கே கொடுக்கறத விட நான் இன்னும் கம்மியான ரேட்டாக ஆஃபர் ப்ரைஸில் தரேன் சார். வெறும் 1250 ரூபா சார் ரேட்டு. சரிங்களா, இதுதான் சார் இப்போ நம்ம கொடுக்குற ஆஃபரு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஆஃபர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம ஒரு ஆஃபர் கொடுக்கலாம். என்னன்னா 10 நாளில் பத்திரப்பதிவு பண்ணுறவங்களுக்கு நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனை ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன் சார். சரி, இப்போ ப்ரைஸ் வந்து 1250 ரூபா. ஆமாம், 10 நாள் ரெஜிஸ்டர் பண்ணால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட 67 பிளாட் இருந்தது. இப்போ இன்னைக்கு கூட ரிஜிஸ்ட்ரேஷன் சார், இன்னைக்கு கூட 1500 ஸ்கொயர் ஃபீட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. இப்போ எவ்வளோ பிளாட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 பிளாட் தான் இருக்குது. ஆடி முடிஞ்சவொடனே இந்த சைட்டு முடிஞ்சிடும் சார். ஆடின்றதுனால தான் ஸ்லோவாக போகுது. சரி சார், என்னென்ன ஃபேஸிங் சார் இருக்குது? எல்லா ஃபேஸிங்லையும் இருக்குது சார். உங்களுக்கு கார்னர் பிளாட் இருக்குது சரிங்களா, 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, 800 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, 1200 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. உங்களுக்கு எல்லா ஃபேஸிங்லேயும் சைட் இருக்குது சார். எல்லா ஃபேஸிங்லேயும் பிளாட் இருக்குது. சரி சார், பிளாட் வாங்க லோன் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணுறீங்க சார்? 80 to 70% நம்ம லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுக்கலாம். அதாவது வந்து ஆமாம், எல்லா பேங்க்லேயும் பண்ணுறாங்க சார். கிட்டத்தட்ட வந்து ஒரு 7,50,000 ரூபா இடத்தோட மதிப்பு. சரிங்களா, நீங்கள் ஒரு 2,50,000 கையில் வச்சா மீதி 5 லட்ச ரூபா நம்ம லோன் போட்டு கொடுத்துருவோம். சரி சார், அந்த அமௌண்ட்டுக்கு என்ன சைஸ் பிளாட் சார் வாங்க முடியும்? அந்த அமௌண்ட்டுக்கு வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்கலாம் சார். 600 ஸ்கொயர் ஃபீட். 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்கலாம். சைட்டுக்கு பக்கத்தில் பஸ் ஸ்டாப் எங்கே சார்? சார் இன்றைக்கி வந்து டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பு, ஸ்கூலு, காலேஜ் இதெல்லாம் தான். சரிங்களா, நீங்கள் இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க லெஃப்ட் சைடில். சரிங்களா, அதுலேருந்து நீங்கள் நேராக போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தூரம் ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஒன்று வந்திருக்கும். அதாவது வந்து நீங்கள் உரக்கடை போகிற ரோடு. சரிங்களா, இந்த சைட் இப்படி உள்ளே போனீங்கனாலே பஸ் டிப்போ தான். சரிங்களா, பஸ் அங்கே வந்து தான் ரிட்டர்ன் ஆகி போகுது. அது இல்லாமல் இந்த குளத்தூர் பஸ் ஸ்டாப் இருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கணக்கில் சார். இந்த சர்க்கிளை சுற்றி காலேஜஸில் ஒரு கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டரில் காலேஜ் இருக்குது. கிட்டத்தட்ட 4-5 ஸ்கூல்ஸ் இருக்குது. சரிங்களா, கோயில் இருக்குது, மசூதி இருக்குது, என்ன தேவையோ எல்லாமே. மார்க்கெட்டு. சரிங்களா, மார்க்கெட்லேருந்து முதல் கொண்டு எல்லாமே இருக்குது சார். அதாவது விஷயம் என்னன்னா இது வந்து இன்னும் பெருசாக டெவலப் ஆகல. ஆனால் டெவலப் ஆனதுக்கு அப்புறமா இங்கே வாங்குறதுக்கு இடம் இருக்காது. ப்ரைஸும் எங்கே? அதாவது இப்போ நீங்கள் இடம் ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெவலப் ஆன இடத்துல நீங்கள் வாங்குறத விட டெவலப் ஆகிட்டு இருக்க இடத்துல நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். சரிங்களா, வீடும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசான மக்கள் உள்ளே என்ட்ரு ஆவாங்க. சரிங்களா, அந்த மாதிரி வந்து இங்கே வந்து மோஸ்ட்லி வாங்கினவங்க யாருன்னா என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி சார், இப்போ நம்ம சைட்லேருந்து கரெக்டாக மணிமங்கலம் எவ்வளோ தூரம் சார்? சார் நம்ம சைட்லேருந்து மணிமங்கலம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த வழியாக போனீங்கன்னா கரெக்டாக வந்து இன்னும் ஒரு 5 to 6 கிலோமீட்டர் வரும் சார். சரிங்களா, இப்படி போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிலோமீட்டர் வரும் சார். ஏன்னா இந்த சைடு ரோடு ப்ராசஸ் ஒன்று போட்டுட்ருக்காங்க. நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்க. ஆமாம், இந்த ரோடே போடாமல் இருந்தது, இப்போ தான் போட்டாங்க. சரிங்களா, அந்த ரோடு வந்து இந்த எலெக்ஷன் உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ரோடு ப்ராசஸ் போடுவாங்க சார். நம்ம சைட்டில் 1250 ரூபா கொடுத்து ஒரு கஸ்டமர் வந்து இடம் வாங்குறாங்க. ஒரு 2 வருஷம் ஒரு 3 வருஷம் கழிச்சு எந்த அளவுக்கு ஒரு க்ரோத்தை எதிர்பார்க்கலாம்? சார் இப்போ நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு போகிறீங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ரோ சிட்டின்னு ஒன்று லேஅவுட் போட்டேன் சார். இதுக்கு ஃப்ரெண்ட்லேயே ஆமாம், இந்த என்ட்ரன்ஸ்லேயே போட்டேன் நான். சரிங்களா, அதாவது வந்து இதுலேருந்து ஒரு 100 மீட்டர் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன ரேட்டு போட்டோன்னா 900 ரூபா ஸ்கொயர் ஃபீட் போட்டோம். சரிங்களா, இன்றைக்கி இது வந்து 1250 ரூபா நம்ம போட்டிருக்கோம். அப்போ அது என்ன ரேட் ஆகிருக்கும்னு நீங்களே கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அதுலேருந்து நீங்கள் லெஃப்ட் கட் பண்ணி அந்த குளத்தூர் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது 950 ரூபான்னு போட்டோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம். இப்போ நீங்கள் அந்த இடத்துல என்ன ரேட்டு போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியுது. கிட்டத்தட்ட 3000 3500 ஸ்கொயர் ஃபீட் போட்டு வித்துட்ருக்காங்க. சரிங்களா, நான் போட்ட லேட்டு மணிமொழி நகர்னு சொல்லிட்டு வெறும் 900 ரூபான்னு போட்டு வித்த இடம் இப்போ 3 வருஷத்தில் 3 மடங்காக மாறி இருக்குது சார். 3000 இருக்குது. 3000 ஆயிருக்குது. ஃப்ரெஷ் லேஅவுட் சார். அந்த இடம் கிடையாது. அந்த இடத்துல உள்ளே தள்ளி ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளே தள்ளி 2800 ரூபா போட்டிருக்காங்க. இல்லைங்களா, அப்போ அந்த இடம் வந்து நான் 3000 சொல்லலாம், 4000 சொல்லலாம். சரிங்களா, அதாவது ரேட்டோட இதோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 3 மடங்கு 4 மடங்கு, ஒரு வருஷம் 2 வருஷத்துல 3 மடங்கு 4 மடங்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து பக்காவான ஒரு இடம் ஒன்று. இது சைட் விசிட் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு வீடியோல ப்ளே ஆகுற மொபைல் எண்ணில் பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க.